பழனியம்மா புருஷன் என் வீட்டுக்கு சண்டைக்கு வரான் சாமி. ஏன் சாமி இப்படி எல்லாம் நெத ஒரு உருவம் பழுத்துட்டு வரானே, கேட்ட நீங்களே தலை சுத்தி கீழே விழுவுறீங்கன்னா அந்த பாய் பேக்கோட குடும்ப நடத்துல நான் எப்படி சாமி வாழுவேன்? எனக்கு பாவமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல சாமி, ஒரு நாள் வராத புருஷன் வந்துட்டான்னு சொல்லி 10-12 வருஷமா பேசாத புருஷன் பேசிட்டான்னு சொல்லி நான் தான் எப்பன்னு இருக்கிறேனே, என்னைய பார்க்காத புருஷன் பார்த்துட்டான்னு சொல்லி நானும் வேமா சேலையை தூக்குனேன் சாமி. அட சேலையை தூக்கிக்கிட்டு நடந்து போனேன் சாமி. அப்படி சொல்ல அப்புறம் பாருங்க சாமி, நீ ஏதோ சேலைகளை தூக்கி இருந்த ஒரு பையன் தூக்க மாட்டேன். அட அது இல்ல சாமி, இப்பதான்டா நாடகம் சூடு பிடிக்குது. அவ்வளவு ஆர்வமா என் மாமனை பார்க்க போனேன் சாமி. அப்புறம் பாருங்க சாமி, என் மாமனை பார்த்த உடனே நானும் ஆசாசியா குஞ்ச நசுக்குனேன் சாமி. குஞ்ச நசுக்குனா செத்து போயிருவேன். அட அது இல்ல சாமி, கோழி குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சேன் சாமி. கோழி குஞ்சா? அப்பு சாமி. சரி. என் மாமனுக்கு கோழி கறினா ரொம்ப பிடிக்கும் சாமி. என்னைக்கு மாதிரி இன்னைக்கு பண்ண மாட்டாருன்னு சொல்லி நம்மள இனிமே விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லி இன்னைக்காவது